ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பே லீஃபு, 4 வந்து லவங்கம், ஒரு துண்டு வந்து பட்டை போட்டுட்டு 1 கப் ஆனியன் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இது ஃபுல்லாக வெஜ் பாயா வந்து ட்ரம்ஸ்டிக்கில் தான் பண்ண போகிறேன். முருங்கைக்காய் பாயா தான் பண்ண போகிறேன். இடியாப்பத்துக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே 4 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. கண்ணாடி பதத்துக்கு வரணும். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்குமே நம்மளுக்கு வந்து வெஜ் பாயா. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விடுங்க. பச்சை வாசனைலாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா 1 கப் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கும் போதே நீங்கள் லைட்டாக மஞ்சள்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரியும் போதும் நீங்கள் வந்து முருங்கைக்காய் வந்து போடுங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் 1 கப் வந்து முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் முருங்கைக்காவையும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது சாப்பிடும் போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் வந்து கல்லுப்பு, நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து கல்லுப்பு வந்து நான் போட்டிருக்கேன். இது 5 பேருக்கு வந்து நான் ரெசிபி பண்ணுறேன். நீங்கள் உப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ. இது கூட வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றும் போதே நான் வந்து தேங்காய், அதுக்கப்புறமா முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி, சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகு போட்டு அரைச்சிடுங்க. காரத்துக்கு வந்து மிளகு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கசகசா இருந்தாலும் கசகசா போட்டிருக்காங்க. நான் கசகசா வந்து போடலை. முந்திரியே போட்டுகிட்டே எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இடியாப்பம் வந்து வாங்கியிருந்தேன். இடியாப்பத்தோட வெஜ் பாயா வச்சு சாப்பிட்ருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐகான் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபியில் என்ன வீடியோன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.